வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. ஆனா உங்களை மாதிரி கட்டுப்பாடோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டம், கொள்கை கூட்டம், கழகத்திற்கு மட்டுமல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஒரு பலம்னு என்னால உறுதியாக சொல்ல முடியும். மற்ற இயக்கத்துல எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, தலைவர்கள் இருப்பாங்க, பொறுப்பாளர் இருப்பாங்க. ஆனா திமுகவில் மட்டும்தான் உண்மையான அன்போட உடன்பரப்பேன்னு கூப்பிடுற கூட்டம் நம்முடைய திமுகவில் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து 76வது ஆண்டுல நாம நடைபோட்டு இருக்கோம். இந்த 75 ஆண்டுகள்ல உடன்பிறப்புகள் சிறைகளுக்கு போயிருக்காங்க, சித்திரவதைகளை அனுபவிச்சிருக்கிறாங்க, ஏன் மொழிக்காக தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், இளைஞரணி தம்பிகளாக இருக்கட்டும், எந்த நேரத்திலையும் களத்திலிருந்து பின்வாங்கியது கிடையாது, ஆதிக்கத்துக்கு அடிபணிஞ்சதுக்கு நிச்சயம் கிடையாது, எந்த நேரத்திலையும் சுயமரியாதையை விட்டு கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட திமுகவை இன்னைக்கு சில பேர் மிரட்டி பார்க்கறாங்க. குறிப்பா குஜராத்தில் ஒரு நிகழ்ச்சி, அதுல பேசின பொதுவா இளைஞர்கள் அதிகமாக கூடுனா அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள் என்பதற்கு இங்க கூடியிருக்கக்கூடிய இந்த கூட்டம் சாட்சி. கட்டுப்பாடு இல்லாம 1 லட்சம் இல்ல 1 கோடி இளைஞர்களை திரண்டாலும் அதனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதையும் சாதிக்கவும் முடியாது. கழகத்துடைய முதன்மை அணியாம் இளைஞர் அணியுடைய வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த பெருமை, மகிழ்ச்சி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் அணியுடைய 2வது மாநில மாநாட்டை சேலத்தில் வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். அந்த மாநாட்டுடைய வெற்றி, அதன் பிறகு வந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தாங்க. இங்கே திரண்டிருக்கக்கூடிய இந்த லட்சக்கணக்கான நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகளை பார்க்கும்பொழுது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையும் அதே வெற்றியை நீங்க நிச்சயம் நம்முடைய தலைவருக்கு கொடுப்பீங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்கு. அதற்கு அந்த வெற்றிக்கு இந்த நிர்வாகிகள் சந்திப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக நிச்சயம் அமையும். இன்னைக்கு பல கட்சிகள், இயக்கங்கள் உறுப்பினர்கள் சேர்க்கவே தடுமாறிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நம்ம இளைஞர் அணி ஒவ்வொரு பூத் வரைக்கும் நிர்வாகிகளை நியமனம் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு 91 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள மாவட்டம், மாநகரம், ஒன்றியம், நகரம் முதல் பாகம் வரை பூத் வரைக்கும் அமைப்பாளர், துணை அமைப்பாளர்னு 1,30,000 நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு, இந்த சந்திப்புக்கு நீங்க வருகை இருந்திருக்கீங்க. இந்த சந்திப்புக்கு முதல்ல அனுமதி வழங்கிய நம்முடைய கழக தலைவர் அவருக்கு முதல்ல இளைஞரணியின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கும் முதன்மை செயலாளருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து துணை பொதுச் செயலாளர்களுக்கும் இந்த சந்திப்பை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்ட அமைச்சர், மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும் இளைஞரணியின் பேசினார், வாழ்த்து பேசினார். என்ன சொன்னாரு? நான் கழக தலைவராக மட்டும் உங்களை வாழ்த்தவில்லை, உங்களுடைய தந்தையாக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு தலைவர் சொன்னார். ஏன்னா உதயநிதி மட்டும் என்னோட பிள்ளை கிடையாது, என்னுடைய வாரிசு கிடையாது, இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்ச இளைஞர்களும் என்னுடைய வாரிசு, என்னுடைய கொள்கை வாரிசு அப்படின்னு தலைவர் அவர்கள் நம்மளை பாராட்டினார். அப்படிப்பட்ட கொள்கை வாரிசுகளாக நாம இங்க எழுச்சியோடு கூடியிருக்கின்றோம். இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா நம்முடைய கழகத்தில் மட்டும்தான் இளைஞரணி நிர்வாகிகளையே கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல நாம இங்க கூட்டியிருக்கிறோம். இந்தியாவிலேயே வேற எந்த இயக்கமும் செய்யாத சாதனையை நாம செஞ்சு காட்டியிருக்கின்றோம். இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். நெருப்பாற்றில் நீந்தி வந்த இயக்கம், உலக வரலாற்றிலேயே ஈடு இணையில்லாத மொழி போரை நடத்தி அதிலையும் வெற்றி பெற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ் மொழிக்காக தண்டவாளத்தில் தலை வைத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்.
பல துரோகங்களை, பல அடக்குமுறைகளை வீழ்த்தி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட எங்களை பார்த்து குஜராத்தில் உட்கார்ந்து மிரட்டி பணிய வைக்கலாம்னு நினைச்சா நிச்சயம் அது உங்க கனவுல கூட நடக்காது. இங்க கூடி இருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிமார்களும் தலைவருடைய உடன்பிறப்புகளும் இருக்கிற வரைக்கும் நிச்சயம் அது நடக்க விட மாட்டாங்க. ஆகவே கடைசி உடன்பிறப்பு இருக்க வரைக்கும் தமிழ்நாட்டை சங்கி கூட்டத்தால தொட்டு கூட பார்க்க முடியாது. நீங்க பீகார்ல வெற்றி பெற்றிருக்கலாம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம்னு வடநாட்டில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம்னு நீங்க தப்பு கணக்கு போடுறீங்க. ஏன்னா நிச்சயம் நடக்காது. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. தந்தை பெரியார் அப்படிங்கிற கொள்கை நெருப்பு தமிழ்நாட்டை என்னைக்கும் சுற்றி நின்று காப்பாத்திட்டு இருக்கு. பேரறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர் அவர்களும் அவங்க இன்றைக்கும் உணர்வாக இருந்து நம்முடைய தமிழ்நாட்டை வழி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தை பாதுகாக்க தன்னுடைய 23 வயசுலே மிசா கொடுமைகளை எதிர்கொண்ட கழக தலைவர் அவர்கள் நம்மை வழிநடத்த இன்றைக்கு இங்க இருக்கிறாங்க. பாஜக அப்படின்றது மதம் பிடிச்சு ஓடுற யானை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த யானையை அடக்கிற அங்குசம் இதோ இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய கைகளில் நிச்சயம் இருக்கு. இது மோடிக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும். அதனாலதான் நேரா வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு இன்னைக்கு பழைய அடிமைகளையும் புது அடிமைகளையும் கூட்டிக்கிட்டு துணைக்கு அழைச்சிக்கிட்டு நம்மளோட மோத பார்க்கறாங்க. பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் மட்டுமல்ல, இன்னைக்கு சிபிஐ, இடி, இன்கம் டாக்ஸ், எலெக்ஷன் கமிஷன் இப்படி எல்லாரும் கூடயும் கூட்டணி வச்சு பாசிச பாஜக கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட பாஜகவை நம்பித்தான் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் களத்துக்கு வந்திருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லை. முழுக்க முழுக்க கழகத்துடைய தொண்டர்களையும் இளைஞரணி தம்பிமார்களையும் தமிழ்நாட்டு மக்களையும் நம்பி நாம களத்துக்கு வந்திருக்கிறோம். நாம தொடர்ந்து மக்களோட இருக்கோம், மக்களும் தொடர்ந்து நம்மோட இருப்பாங்க, அந்த நம்பிக்கையோட இருக்கும். 4 நாளுக்கு முன்னாடி சென்னையில் அதிமுகவுடைய பொதுக்குழு கூடுச்சு. அதுல ஒரு தீர்மானம் போட்டாங்க. 2026 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோன்னு அடிமைகள் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. பொதுவா கார்ல பேட்டரி டவுன் ஆனா அதை 4 பேர் தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா கார்ல இன்ஜினே இல்லைன்னா எவ்வளவு தள்ளினாலும் அது ஸ்டார்ட் ஆகாது. இன்ஜின் இல்லாத கார் தான் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாஜக அப்படின்ற லாரி அந்த இன்ஜின் இல்லாத காரை எப்படியாவது கட்டி இழுத்துட்டு போக பார்க்குது. இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றார், நீதித்துறையை காப்பாற்றணும், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொல்றாரு. முதல்ல அவர் காப்பாற்ற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக கிட்ட இருந்து காப்பாற்றணும். இன்னைக்கு கட்சியிலிருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, யார் வேணாலும் வாங்க, யார் வேணாலும் போங்க, நான் மட்டும்தான் நிரந்தர பொதுச் செயலாளர். இதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேவை. அவருக்கு தேவை மட்டும் கிடையாது, நமக்கும் தேவை அதுதான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். அடிமையா இருந்து சுகமா வாழ்றதை விட சுயமரியாதையோடு சுதந்திரமா வாழ்றதுதான் முக்கியம். இதோ இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய லட்சக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி தம்பிமார்கள், கருப்பு சிவப்பு இளைஞர்கள் இங்க பாருங்க சுதந்திரமா இருக்கும், குறிப்பா சுயமரியாதையோடு இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நம்மளை நோக்கி தமிழ்நாட்டு இளைஞர்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய ஆதரவை கொடுக்கிறாங்க. பாசிச சக்திகளிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் நம்புறாங்க. மக்களுக்கு அந்த நம்பிக்கையை வித்துட்டவர், அந்த நம்பிக்கையை பெற்றுள்ள தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர் இங்க வந்திருக்கிறாங்க. கழக தலைவர் துணை பொதுச் செயலாளர் ஆராசா அவர்கள் இங்க பேசினாங்க. இவ்வளவு நாளா நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இனிமே என்ன செய்ய போறோங்கிறதும் மிக மிக முக்கியம். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முதல் பணி, அடுத்த முக்கியமான பணி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் பணி. அடுத்து வர்ற 4 மாதங்களுக்கு நாம அதை நோக்கி பயணம் செய்யணும். களத்துல கடுமையா உழைக்கணும். அடுத்த தலைமுறை இளைஞர்களை சந்திச்சு பேச வேண்டும். உங்களுடைய நண்பர்களை சந்திச்சு பேசணும். அவங்களுக்கு அரசியல் பத்தின புரிதல் வரணும். யார் வேணாலும் இடையில வரட்டும் போகட்டும், அதை பத்தி நமக்கு கவலை வேண்டாம். வானவில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், கலர் கலரா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு மக்கள் கூடுவாங்க. ஆனா அது நிச்சயம் நிரந்தரம் கிடையாது. உதயசூரியன் மட்டும்தான் நிரந்தரம். உதயசூரியன் தான் மக்களுக்கான வெளிச்சத்தை தரும். ஆகவே நம்முடைய கழகத்துடைய வரலாறு, நம்முடைய ஆட்சியுடைய சாதனைகளை
தலைவருடைய வரலாறு பெருமைகளை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்க. உங்க தெருவில் இருக்கக்கூடிய 10-20 இளைஞர்களை நீங்க உங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு வாங்க. நீங்க சொன்னா கேட்கிற மாதிரி இருக்கணும். 10 வீட்டுக்கு 20 வீட்டுக்கு நான் பொறுப்பு, இந்த தெருவில் இருக்கிற வாக்குகளுக்கு நான் பொறுப்புன்னு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இளைஞரணி தம்பிமார்கள் வேலை செய்யணும். எல்லார் கூடவும் நெருங்கி பழகணும், மக்களோட மக்களா பழகணும், அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க. தமிழ்நாட்டில் எந்த வீட்டை எடுத்துக்கிட்டாலும் நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் நிச்சயம் அந்த வீட்டில் ஒரு பயனாளியாவது நிச்சயம் இருப்பான். அதை மக்கள்கிட்ட தொடர்ந்து ஞாபகப்படுத்துங்க, திட்டங்களை எடுத்து பேசுங்க, மக்களை சந்திச்சு மக்களோட மக்களா பழகுங்க, அவங்களுடைய நம்பிக்கையை பெறுங்க. இந்த பணியெல்லாம் நாம சரியா செஞ்சா நிச்சயம் நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலில் உட்கார போவது உறுதி. நாம பெறப்போகிற வெற்றி சாதாரண வெற்றியாக இருக்கக்கூடாது. 70,000 பூத்திலையும் நிச்சயம் உதயசூரியன் வெற்றி பெற்றாக வேண்டும். 70 ஜெயிச்சு காட்ட வேண்டும். நம்முடைய தலைவர் தலைமையை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு இங்கு கூடியிருக்கக்கூடிய லட்சோப லட்சம் இளைஞரணி பட்டாளம் நம்முடைய தலைவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த வேண்டும். வென்றோம் 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 200 படைப்போம் வரலாறு என்ற சாதனையை படைக்க அடுத்த 100 நாட்கள் இளைஞரணி தம்பிமார்கள் களத்தில் இருந்து உழைப்பதற்கு நாங்கள் தயார் 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 என்று தலைவரிடத்தில் நாங்கள் உறுதி சொல்கின்றோம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தலைவர்களுக்கு நன்றி, வணக்கம்.